வந்து பாத்தீங்கன்னா பாபநாசத்தினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறங்க இருக்கிறீங்க. எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில இப்படி களப்பணி செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முதல்ல குடும்பம், பிறகுதானே அரசியல் அப்படின்னு தான் நம்ம சாதாரண மனிதனாக பார்ப்போம். ஆனா நீங்க வந்து குடும்பத்தையும் தாண்டி களப்பணி அப்படின்னு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அரசியல் எப்பொழுதுமே நம்மோடு சேர்ந்து இருப்பது, நம்ம வாசிப்பது போல சுவாசிப்பது போல அரசியல் நம்மோடு கலந்துருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த அரசியலை நம்ம செய்யணும். அதுலயும் நான் குறிப்பாக இந்த காலத்துல நான் குழந்தையோடு நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய குழந்தை நாளைக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா, சீமானண்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியும் இல்லைங்களா? நீங்க வந்து கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உங்களிடம் ஏதாவது சொன்னாரா? இல்ல உடல்நலத்தை பார்த்துக்கோங்க முதல்ல, பிறகு தேர்தலில் நிக்கலாம் அப்படி ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரா? அவருக்கு வந்து இப்பொழுது வரைக்குமே ஒரு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை நான் நிற்கிறதுல. என்னுடைய பிள்ளைக்காக நான் இந்த இடத்துல அரசியல் செஞ்சே ஆகணும். இதுவரை நான் இந்த காலத்தை உணர்ந்தது வேற, இனிமே இந்த காலத்தை நான் உணர போறது வேற. அதனால என்னால உறுதியா முடியும்னா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய விருப்பத்தின் பேர்ல, என்னுடைய கட்டாயத்தின் பேர்ல நிக்கிறேன். உளமாற ஒரு தங்கையை எப்படி பாத்துக்குவாரோ அப்படிதான் பாத்துக்கிட்டார். ஆனா இப்பொழுது வரைக்கும் நிச்சயமான அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் ஃபாத்திமா அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். 21ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மக்களின் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சீமான் அவர்கள் தலைமையில நடக்க இருக்கிறது. இன்னைக்கு இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லா டிக்கெட்டும் வந்து ஃபுல்லா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு திரு சீமான் அவர்கள் நடத்த இருக்கிறார். இது அரசியல்ல எந்த விதமான புரட்சியை ஏற்படுத்த போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகளை விட பல மடங்கு வாக்குகள் உயரப்போகுது. அதாவது அரசியல்லே நாம் தமிழர் கட்சியுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்குன்றதை விட தமிழக அரசியல்லேயே மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த மாநாடு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாநாடு வந்து நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து யாரும் பணம் கொடுத்து அழைக்க போறது இல்லை, குவார்டரோ கோழி பிரியாணியோ கொடுத்து அழைக்க போறது இல்லை. இந்த மாநாட்டுக்கு வருகிற யாரும் நான் சீமானவர்களை பார்க்கணும், நான் சீமானவர்களோட புகைப்படம் எடுக்கணும்னு வரப்போறது இல்லை. இந்த மாநாட்டுல எந்த இடத்துலயும் நம்ம கிரீஸ் தரவ போறது இல்லை. இந்த மாநாட்டுல வந்து யாரும் வந்து சீமானவர்களை அவர் போய் ரேம்பாக்கும் அந்த மாதிரிலாம் போய் பண்ண போறது இல்லை. அப்ப இந்த மாநாடு வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியம்ங்கிற தத்துவத்திற்காக வரப்போகிற மக்கள். அதாவது ஒரு நடிகருக்காக இங்க கூட்டம் கூடியிருக்கு, பணத்திற்காக இங்க கூட்டம் கூடியிருக்கு, சாதிக்காக இங்க கூட்டம் கூடியிருக்கு, மதத்திற்காக கூட்டம் கூடியிருக்கு. அதாவது தான் வாழுகிற இனத்திற்காக, தான் வாழுகிற நிலத்திற்காக ஒரு கூட்டம் கூட போகுது அப்படின்னா அது உறுதியாக வருகின்ற 21ஆம் தேதி கொடுக்குற கூட்டம் தான். அந்த கூட்டத்திற்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அந்த கூட்டத்திற்கு ஒரே ஒரு எண்ணம் தான், இந்த நாடு நலமாக இருக்கணும், மண் மண்ணாக இருக்கணும், மலை மலையாக இருக்கணும், நிலம் நலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே கூட போகிற கூட்டம். இந்த கூட்டத்தையும் நீங்க எந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சியுடைய அந்த மாநாட்டை நீங்கள் வேறு எந்த கட்சியுடைய மாநாட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படின்றப்ப ஒட்டுமொத்த தமிழக அரசியலுமே திரும்பி பார்க்க போகிற ஒரு மாநாடாக நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய வளர்ச்சியுடைய அடையாளமாக இந்த மாநாடு இருக்கும் உறுதியாக. கண்டிப்பா. ஆனா விஜய் ரசிகர்கள் தற்போது சமூக வலைதளத்துல பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு கூடினா கூட்டம் அது ஓட்டா மாறாதுன்னு நாம் தமிழ் கட்சி சொல்றாங்க, அவங்களுக்கு கூடுற கூட்டம் மட்டும் ஓட்டாக மாறுமான்ற கேள்வியை வைக்கிறாங்க. அதான் இப்ப அண்ணன் சீமான் அவர்களை வந்து மாயாண்டி குடும்பத்தார் படத்துல நடிச்சிருக்காரு, அதனால அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு யாரும் வரல. அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி படத்தை இயக்கியிருக்காரு, சிறந்த இயக்குனர் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு யாரும் வரல. ஆனா விஜயுடைய கூட்டம், தாவேகாவுடைய கூட்டத்துக்கு வருகிற எல்லார்ட்டையும் நீங்க போய் கேளுங்க, எதற்காக இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்க தலைவர் யாரு, உங்களுடைய கொள்கை தலைவர்கள் பத்தி சொல்லுங்கன்னா எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இருக்காது. நான் வந்து என்னுடைய வயிற்றுல குழந்தையை சுமந்து இருக்கிறேன், கருவை சுமந்து இருக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்பதான் கரு தங்கி இருக்கு, ஆனா விஜயை பார்த்தா போதும், எனக்கு விஜயுடைய தரிசனம் கிடைச்சா போதும் அப்படின்னு இவர்கள் எல்லாமே ரசிக மனப்பான்மையில இருக்கிறவங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன, விஜயை பார்த்தா போதும், அதை தாண்டி எதுவும் இல்லை. அந்த கூட்டம் எப்படி வாக்காக மாறும்? இன்னும் சொல்ல போனா விஜயுடைய கூட்டத்துல இருக்கிறவர்களுக்கு நிறைய பேருக்கு வாக்கே இல்லை. 17 வயது 16 வயதுல இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி வாக்கு இருக்கும்? அதனாலதான் கூட்டம் வாக்காக மாறாதுன்றோம். இப்ப சன்னிலியோனை பார்க்க கூட கூட்டம் கூடும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப காமெடி நடிகராக இருக்கிறாரு இல்லையா யோகி பாபு, அவர் ரோட்ல போனாலும் கண்டிப்பா கூட்டம் கூடும். டிக்டாக்ல இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசகம் கூடுனா கூட கூடும். அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த கூட்டம் வாக்காக மாறிடுன்னு சொல்ல முடியாது. அவர்கள் வருகிற நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, மாநாட்டுக்கு ஒரு மாநாடு ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா ஒரு வருகிற நோக்கம் இருக்குல்ல. நீங்க வெறும் விஜயை பார்க்கணும்னு வரீங்க,
நாங்கள் அப்படி இல்லை, இந்த தத்துவத்தை நேசிச்சு வரோம். இப்ப இந்த கூட்டம் வாக்காக மாறும். நாங்க அந்த இடத்துல பேசக்கூடிய அரசியல்னு இருக்குல்ல, விஜய் என்ன பேசுவாரு? திண்டுக்கலுக்கு போனாருன்னா அங்க பூட்டு தான் ஸ்பெஷல்னு பேசுவாரு. திருநெல்வேலி போனாருன்னா அங்க அல்வா தான் ஸ்பெஷல்னு பேசுவாரு. இது எப்படி வாக்காக மாறோம்னா, நாங்கள் அப்படி இல்லை, இந்த நிலத்தை எப்படி ஆட்சி செய்வோம், இந்த நிலத்தின் வளத்தை எப்படி பாதுகாப்போம் அப்படின்னு பேசுவோம். அப்ப எங்களுக்கு வருகிற கூட்டம் அவர்கள் அரசியலை புரிஞ்சுக்குவாங்க. எங்களுடைய அரசியல் என்ன, எங்களுடைய ஆட்சி முறை என்ன, நாங்கள் எந்த பிரச்சனை, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் எப்படி தீர்ப்போம்னு ஒரு தெளிவான வழிமுறை வச்சிருக்கிறோம். அது தெளிவாக மக்களிடத்துல எடுத்து வைப்போம். மக்களுக்கு அது புரிய வாக்கு செலுத்துவாங்க. ஆனா விஜய் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல விஜய் அரசியல் 2 ஆண்டு காலம் இருக்குல்ல, இந்த 2 ஆண்டு காலத்துல விஜய் இதற்கு இந்த தீர்வு வச்சிருக்காரு. இந்த 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 பிரச்சனை முல்லை பெரியாருக்கு இந்த தீர்வு வச்சிருக்காரு. காவேரி சிக்கலுக்கு இந்த தீர்வு வச்சிருக்காரு. இல்ல வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு இல்லையா, வேலை வாய்ப்புக்கு இந்த தீர்வு வச்சிருக்காரு. அப்படிதான் சொல்ல முடியுமா உங்களால? இல்ல அவங்கதான் தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமே. அதாவது வாக்குறுதின்றது வேற 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 சகோ. ஆனா நம்ம அதுக்கு முன்பாக நான் இப்படி எல்லாம் நிலத்தை மாற்றுவேன்ற ஒரு கனவு இருக்கணும்ல, ஒரு கொள்கை இருக்கணும்ல, ஒரு தத்துவம் இருக்கணும்ல. இப்ப மாநில சுயாட்சி அப்படிங்கறதான் தமிழ்நாட்டுடைய அடிநாடி. நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் மாநில சுயாட்சி பேசி ஆகணும். ஆனா விஜய் இப்பொழுது வரைக்கும் மாநில சுயாட்சின்ற ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாரா? அப்ப மாநில அப்ப விஜயோட நீட் தேர்வுல விஜயோட நிலைப்பாடு என்ன? இப்ப நீட் தேர்வை நீங்க ஒழிக்கணும்னா நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு நீங்க ஒழிக்க முடியாது. அதான் உண்மை. அது பாராளுமன்றத்துல பேசப்பட வேண்டிய ஒரு பொருள். அப்படின்றப்ப விஜயோட நிலைப்பாடு என்ன மாநில சுயாட்சியில? இப்ப பேசிக்கா எந்த ஒரு அரசியலுமே விஜய்க்கு தெரியாது. இதுல அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க கொடுக்கலாம். நான் 10,000 கார் கொடுப்பேன்னு கூட அவர் கொடுக்கலாம். ஆனா அது பாசிபிளா? அதை எப்படி நீங்க சட்டப்படி நிறைவேற்றுவீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கோட்பாடுமே அதுலயே நிறைய பேர் கேட்பாங்க, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நாங்கள் அதுதான் சொல்றோம், இது ஓராண்டு ஈராண்டு காலத்துல செய்ய முடிக்க வேண்டிய வேலை இல்ல, நாங்கள் மிக நீண்ட கனவு வச்சிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படியை நாங்க அடைவோம்னு சொல்றோம். அந்த மாதிரி விஜய்க்கு என்ன கனவு இருக்கு? இப்போ ஒரே மேடையில பாத்தீங்கன்னா 234 வேட்பாளர்களையும் சீமானவர்கள் அறிவிக்க போகிறார் 21ஆம் தேதி. ஆனா இங்க டிவிகே சார்பாக பாத்தீங்கன்னா 50,000 விருப்ப மனுக்கள் வாங்கியிருக்காங்க. அதை திரும்ப கொடுப்பதற்கு கொஞ்சம் நேர அவகாசம் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 234 வேட்பாளருக்கு 50,000 விருப்ப மனு அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னு நினைச்சுதான் எல்லாரும் போய் வாங்கியிருக்காங்க. முதல்ல அது மட்டும் இல்லாம குறைவான விலை, ஒரு 100 ரூபாய் தானே, நம்மளும் போய் விண்ணப்பிக்கலாம்னு அப்புறம் ஃபுல்லா படிச்சு பார்த்தோம், இது 10,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு. இப்ப இவர்களுக்கு அரசியலே தெரியாது. அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றேன், அரசியலே தெரியாது. ஒரு விருப்ப மனு வாங்குறாங்க, 50,000 பேர் வாங்கினதுல ஒரு 5,000 பேர் கூட இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணி கொடுக்கல. அதுதான் இப்ப இருக்க அவங்களுடைய நிலைமை. இப்ப இந்த 50,000 அந்த 5,000 பேர்ல இருந்து இப்ப ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கு. முதல்ல என்ன பேசிஸ்ல அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்கன்ற கேள்வியே இருக்கு. அதாவது என்னன்னா, கோமாளிகள் அரசவைக்குள்ள போயிட்டா ஒருபோதும் அரசவை கோமாளி அரசனாக மாட்டான். மாறா அந்த அரசாங்கம் தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறும். அது போலதான் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால விஜய் ஒன்றும் இங்க பாப்புலர் தலைவர் ஆகல, ஒரு மாஸ் லீடர் ஆகல. ஆனா மாறா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அரசியலே கேலி கூத்தாயிருச்சு. நீங்க இது வரைக்கும் எந்த கட்சியில விருப்ப மனு வாங்கிட்டு அதை ஒரு 100 ரூபாய்க்கு விருப்ப மனுவே 100 ரூபாய் கொடுத்து வாங்கின கட்சி இந்த கட்சியா நீங்க பாத்திருக்கீங்களா? விருப்ப மனு எல்லா கட்சியிலையும் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு 5,000 10,000 சொல்லிட்டு திரும்ப அவங்க கட்டிட்டு அந்த விருப்ப மனுவை கொடுப்பாங்க. ஆனா இங்க முதல் முறையாக விருப்ப மனுவுக்கே 100 ரூபாய், அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு 10,000 ரூபாய் கட்டணும்னு சொன்ன ஒரே அரசியல் கார்பரேட் கம்பெனி போல செயல்படக்கூடிய ஒரே ஒரு கட்சி தாவேகா தான். அந்த 234 வேட்பாளர்களையும் நீ விஜய் போடும்போதுதான் விஜய் உண்மையிலேயே அரசியல் பிரஷர்னா என்ன, அரசியல்னா என்ன, இன்டர்னல் ஹீட்னா என்ன அப்படின்ற விஜய்க்கு தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வரைக்கும் பெரிய அளவுக்கு பொறுப்புகள் போடவில்லை, கட்சியில பொறுப்புகள் போடல. ஆனா இப்பயே நம்ம 10 சொத்துக்குள்ள சண்டை நடந்துச்சு, ஒவ்வொரு படங்களும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா பொறுப்பு வேட்பாளர் போடும்போதுதான் இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. வேட்பாளர் போடும்போதுதான் இவங்க எந்த மாதிரி பேசிஸ்ல போட போறாங்க. ஏன்னா எல்லாரும் விஜய் விஜய் நான் தான் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விஜய் அறிவிப்பதற்கு முன்பாகவே நிறைய தொகுதிகள்ல நான் தான் வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம பாக்குறோம். காரைக்குடியிலயா இருக்கட்டும், மதுரையிலயா இருக்கட்டும், நான் தான் வேட்பாளர், தேனியிலயா இருக்கட்டும், நான் தான் வேட்பாளர்ன்றாங்க. இப்ப திடீர்னு இவங்க இந்த வேட்பாளர் இல்ல வேற வேட்பாளராக மாத்தினாங்க அப்படின்னா அது என்ன நிலைமை ஆகும் அப்படின்றது இனிமேதான் தெரியும். விஜய்க்கு இன்னும் அவர் அரசியல இன்னும் ஒரு பூக்களமாகவே நினைச்சிட்டு இருக்காரு. பூந்தோட்டம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஹைலி எப்படி சொல்ற பிரிவிலேஜ் அரசியல் பண்றாரு. இது வரைக்கும் அவர் மக்களை போய் சந்திக்கல, மக்களோட களத்துல நிக்கல, மக்களோட வேர்வை சிந்தல. அவருக்கு அரசியல் குறித்தான எந்த ஒரு புரிதலும் இல்லை. கூட இருக்கிற ஒரு 3 பேருடைய பேச்சை மட்டுமே நம்பி அவர் அரசியல செயல்பட்டு இருக்காரு. ஆனா இந்த 234 தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யும் போதுதான் தெரியும். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, 234 தொகுதி வேட்பாளர்களை விஜயே நேர்ல சந்திச்சு நேர்காணல் இருப்பாரு அப்படின்னா விஜய சந்திக்கலாம்னு சொல்லியே 100 ரூபாய் கொடுத்து வேட்புமனு வாங்கி போனவங்க நிறைய பேர் இருக்கும். அதனால அது முழுக்க முழுக்க ஒரு சர்க்கஸ் கூடாரம். அதை நம்ம தேர்தல்ல
இழுத்து பேசுறதே தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட தந்தி டிவில கூட சீமான் அண்ணன் அவர்கள் நேர்காணல் கொடுத்திருந்தாரு ஒரு நாளுக்கு முன்னாடி. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா களம் வந்து தாவேகா விசஸ் என்டிகேன்னு தான் இருக்கு அப்படின்றதான் அவங்க தம்ப்லைன்லயே வச்சிருக்காங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், அது உண்மை இல்ல. ஒருபோதும் வந்து களம் வந்து தாவேகாவுக்கு நாம் தமிழர் போட்டியாக இருக்க போறதே இல்லை. ஏன்னா தாவேகா போட்டியிலே இல்ல. போட்டியிலே இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம போட்டியா இருக்குன்னு நம்ம கருத முடியாது. நாம் தமிழர் கட்சியுடைய களம் எப்படி இருக்கு அப்படின்னா திமுக வெர்சஸ் நாம் தமிழர் தான். இன்றைய ஆளும் கட்சியாக திமுக இருக்கு. நாங்க அதிமுகவை கூட நாங்க எங்களுடைய பிரதான எதிர்கட்சியாக இன்னைக்கு பார்க்கல. நாங்கள் பார்ப்பது இன்றைய ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. மக்கள் மன்றத்துல பிரதான எதிர்கட்சியாக இருப்பது நாம் தமிழர். இந்த ரெண்டு கட்சிக்கு இடையில தான் இன்னைக்கு போட்டி இருக்கே தவிர தாவேக்கா அந்த போட்டியே இல்ல. ரேஸ்லயே இல்லாத ஒருத்தர் நீங்க எப்படி போட்டியில இருக்குன்னு சொல்லுவீங்க? தாவேக்கா இங்க ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா தாவேக்காவுக்கு 10 லட்சம் வாக்குகள் விழுந்தாலே அது ஆச்சரியப்பட வேண்டியதுதான். அவர் உள்ள 10 லட்சம் வாக்குகள் விழுந்தாலும் அது அனாவசியமானது, தேவையில்லாததுதான். 30% என் கையில இருக்குன்னு பேசினார் இல்லையா? லாஸ்டா விஜய் பேசும்போது 30% என் கையில வாக்குகள் இருக்கு அப்படின்னு பேசினார் இல்லைங்களா? எனக்கு 200% இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா களம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க 8% வாக்குகளை வச்சிருக்கோம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க வாங்கியிருக்கோம் வாக்குகளை நாங்க சொல்றோம். விஜய் எந்த தேர்தல் நின்னாரு? 2016 நின்னாரா? 21 நின்னாரா? 24 நின்னாரா? இல்ல இப்ப வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நின்னாரா? எதுலையுமே நிக்கல. அவரா அடிச்சு விட்டுறதான் 30% இருக்குவாங்க, நாளைக்கு 40% இருப்பாங்க, நாளைக்கு 8 கோடி வாக்கு எங்களுக்கு தான்பாங்க, நாளைக்கு 23 கோடி வாக்குன்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டிலே அவங்க மக்கள் தொகை இல்ல, ஆனா அவங்க சொல்லலாம், அவங்க வாய் தானே, அவங்க என்ன வேணா உருட்டலாம், அதுல மேட்டர் இல்ல. ஆனா உண்மையிலேயே வாக்கு அப்படின்றது யாருக்கு இருக்கு? யார் நிரூபிக்கப்பட்ட வாக்கை வச்சிருக்கா? நாம் தமிழர் கட்சி தான் வச்சிருக்கு. நாங்கள் வச்சிருக்கோம் 8% வாக்குகளை வச்சிருக்கோம் நாங்க சொல்றோம். ஏன்னா 36 லட்சம் நாங்க வாக்கு வாங்கியிருக்கோம். விஜய் அப்படி வாங்கியிருக்காருன்னு என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரு அன்டெஸ்ட், ப்ரூஃப் பண்ணாத ஒரு லீடர். தன்னை வந்து அவர் இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கவே இல்லை. ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க தேர்தலில் நின்றுருக்கோம், மக்களோடு மக்களாக நின்றுருக்கோம், மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் ஆளாக களத்துல போய் நின்றுருக்கோம். எங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. நாங்க சொல்றோம் 8% இருக்கு. எங்களுடைய வரலாறு எப்படி இருக்குன்னா, முதல்ல நாங்க 1% இருந்தோம் 2016. அடுத்து 2019 4% மாறணும். 2021 7% மாறணும். அடுத்து 2024 8% மாறி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும். எங்களுடைய வாக்கு சதவீதம் 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. அப்ப அதனால நாங்க சொல்றோம் அடுத்து நாங்கள் வந்து 8% இருக்கு. இந்த முறை நாங்கள் மாநாடு மிகப்பெரிய அளவுல பரப்பு எல்லாம் மேற்கொள்றோம். அதனால நாங்கள் மிகப்பெரிய அளவுல மக்களிடத்துல எங்களுடைய கட்சியையும் கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்ப்போம். எல்லாருக்கும் முன்பாக நாங்க தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாகவே நாங்கள் தேர்தல் வேலையை துவங்கிட்டோம். மக்களிடத்துல இன்னும் நெருக்கமாக நாங்க போய் சென்றுட்டோம். அதனால நாங்க போய் இந்த முறை நாங்கள் ஆட்சி வைப்போம், இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்பொழுது வரைக்கும் தாவேக்காவுக்கு கொள்கை ஒண்ணு கிடையாது. இப்பொழுது வரைக்கும் தாவேக்காவுக்கு வாக்குறுதியும் தேர்தல் வாக்குறுதி இன்னும் எதுவும் கிடையாது. இப்பொழுது வரைக்கும் தாவேக்கால யார் வேட்பாளர்னு யாருக்கும் தெரியாது. இப்பொழுது வரைக்கும் தாவேக்கால எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு, தேர்தல் அரசியலை நோக்கி எந்த ஒரு பயணமும் உங்கள்ட்ட இல்ல. அப்படின்றப்ப அவங்க வந்து எங்களுக்கு போட்டி அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையா தான் நான் பார்த்தேன். இது வந்து ஒரு காமெடியா கடந்துட்டு போயிடும். ஒருபோதும் களம் வந்து தாவேக்கா வர்சஸ் நாம் தமிழர்னு இருக்காது. எப்பொழுதுமே களம் திமுக வர்சஸ் நாம் தமிழர் தான். கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வந்து பாத்தீங்கன்னா நமது சின்னம் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய சின்னம் வந்து பாத்தீங்கன்னா பட்டமாக பறக்க விடப்பட்டிருக்கு. எங்க வந்து புலிக்கொடி இறக்கப்பட்டதோ அதே இலங்கையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயி கொடி பறக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? உலக தமிழர்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தலுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? உறுதியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துவக்கத்தில இருந்தே உலக தமிழர்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே உண்டுனா, அந்த கட்சி எந்த நீங்க சொன்ன 2009 புலிக்கொடி இறக்கப்பட்ட அதே நிலத்துல, அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து நிலத்துல அதே புலிக்கொடியை நாங்க மீண்டும் ஏற்றணும். இந்த இன்னொரு தாய் நிலமான தமிழகத்துல நாங்க ஏற்றணும். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சமரசம் இல்லாமல் மற்ற தலைவர்கள் எல்லாம், அதாவது தலைவரோடு பழகிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு விலகி வேற வேற சித்தாந்தங்களுக்கு, வேற வேற கருத்துக்களுக்கு, யார் துரோகம் செய்தார்களோ அவர்களுடைய, யார் எதிர்த்து நின்றார்களோ அவர்களுடைய போய் நின்றாங்க. ஆனா நாங்கள் அப்படி இல்லை. உறுதியாக களத்துல நிற்கிறோம். நாங்கள் 2009 இன அழிவுக்கு பிறகாக 2010 கட்சி துவங்கிய போது தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். ஏன்னா காங்கிரஸ் எங்களுடைய இன துரோகின்னோம், திமுக எங்களுடைய துரோகின்னோம். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதை அப்படித்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அவர்களோடு எந்த ஒரு அரசியல் உடன்பாடும் எங்களுக்கு இல்லை. அப்படிதான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டுல இருக்கும். ஆனா தலைவரோடு பழகிய, தலைவரோடு சேர்ந்திருந்த, தலைவரோடு புகைப்படம் எடுத்த, தலைவரோடு நெருங்கி பழகுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு அவர்களோடு போய் கூட்டணியில இருக்காங்க. அப்படின்றப்ப ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு கோப்பம், ஒரு நம்பிக்கையாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு இந்த நிலத்துல. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக மாறிடுச்சு. முன்பு வெறும் நாம் தமிழர் கட்சி தான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கும். அதனால உலக தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்களும் இந்த முறை நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து
நாம் தமிழர் கட்சி சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டை கண்டிப்பாக அனுப்புவாங்க. இன்னொன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாபநாசத்தினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறங்க இருக்கிறீங்க. எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில இப்படி களப்பணி செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முதல்ல குடும்பம், பிறகுதானே அரசியல் அப்படின்னு தான் நம்ம சாதாரண மனிதனாக பார்ப்போம். ஆனா நீங்க வந்து குடும்பத்தையும் தாண்டி களப்பணி அப்படின்னு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, குடும்பம் அரசியல் நம்ம பிரிச்சு பார்க்கிறதே தவறு அப்படின்னு நினைக்கிறேன். காலையில நம்ம எழுந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பர்பஸையில இருந்து நம்ம தூங்க போற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அரசியல் சார்ந்துதான் இருக்கு. அரசியலையும் நம்முடைய வாழ்க்கையும் தனியா பிரிச்சுட்டோம்னாலே அது தவறா போயிடும். அரசியல் எப்பொழுதுமே நம்மோடு சேர்ந்து இருப்பது, நம்ம வாசிப்பது போல சுவாசிப்பது போல அரசியல் நம்மோடு கலந்துருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த அரசியலை நம்ம செய்யணும். அதுலயும் நான் குறிப்பாக இந்த காலத்துல நான் குழந்தையோடு நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய குழந்தை நாளைக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு வெளியே வராங்க அப்படின்னா அவர்களுக்கான மழை இங்க இல்ல. மலைகள் எல்லாம் குறைந்து கொண்டு கன்னியாகுமரி கொண்டு போய் விட்டுருக்காங்க, கேரளால இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னுடைய குழந்தை நாளைக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று இல்லை இந்த நிலத்துல. என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு நலமாக வாழ்வதற்கான தூய குடிநீர் இல்லை. என்னுடைய குழந்தைக்கு இந்த நிலத்துல எதுவும் இல்லை. இந்த நிலம் முழுக்க முழுக்க பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த நிலத்துல எதுவுமே இல்லை. இந்த நிலத்துல ஒரு நல்ல காடுகள் இருக்கா, மரங்கள் இருக்கானா? இல்ல. சுவாசிக்க சுத்தமான காற்று இல்ல, குடிக்க சுத்தமான தண்ணி இல்ல, சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப என்னுடைய குழந்தை நாளைக்கு வெளியே வரும் பொழுது ஒரு ஆகச்சிறந்த தேசத்தை என் குழந்தைக்கு கொடுக்கணும். எல்லாரும் தான் பிறக்க போற பிள்ளைக்கு நல்ல வீடு கட்டணும், என் பிள்ளை ஒரு சிறந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுங்க, நல்ல காரு கொடுக்கணும்னு நினைப்பீங்க, நல்ல வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. ஆனா நான் என்னுடைய பிறக்க போற பிள்ளைக்கு நல்ல நாடு கட்டணும், நல்ல நாட்டை என் பிள்ளைக்கு கொடுக்கணும், நல்ல சுற்றுச்சூழலை கொடுக்கணும், நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த காலத்துல நான் நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அது என் பிள்ளைக்கு எப்படி கிடைக்குதோ அது போல எல்லார் பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அப்பதான் அந்த வழியை உணர முடியும். உங்களுக்கு வலிக்கும் பொழுதுதான் நம்ம அந்த வழியை உணர முடியும். மற்றவர்களுடைய வழி என்னால வலிக்குது, உங்களுக்கு வலிக்குதா சரி அப்படின்னு நான் ஆறுதல் சொல்ல முடியும். ஆனா என்னுடைய வழியை மட்டும்தான் என்னால உணர முடியும். அப்ப என்னுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா? அதை என்னால இப்பொழுதுதான் உணர முடியும். இதுக்கு முன்பு உணர முடியாது. நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்போ என்னால உணர்ந்திருக்க முடியாது. சரி மழை இல்ல, சரி மண் இல்ல அப்படின்னு. ஆனா என்னுடைய பிள்ளைக்கு நாளைக்கு இல்லைன்ற பொழுதுதான் எனக்கு வலிக்கும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் நின்றே ஆகணும் அப்படின்ற தேவை எனக்கு இதுலதான் தெரியுது. சீமானண்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியும் இல்லைங்களா? நீங்க வந்து கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உங்களிடம் ஏதாவது சொன்னாரா? இல்ல உடல்நலத்தை பார்த்துக்கோங்க முதல்ல, பிறகு தேர்தல்ல நிக்கலாம் அப்படி ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரா? முதல்ல அண்ணன் வந்து ஓய்வெடுடா வேணாம், அண்ணன் இடத்துலதான் முதல்ல சொன்ன உடனே அண்ணன் ஓய்வெடுடா வேணாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போதைக்கு இது வேணாம், நீ வேணா அடுத்த தேர்தல் நின்றுக்கலாம், இல்லைன்னா நம்ம பாத்துக்கலாம், நம்ம களம் இருக்கு, இந்த முறை வேணாம் அப்படின்னு தான் ஓய்வெடு, நீ முதல்ல உன்னுடைய உடல் நலத்தை பாத்துக்கன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அண்ணன் சொன்னேன், இல்லைங்கண்ணா நான் உறுதியா நிக்கிறேன், இந்த காலத்துல என்னுடைய எதிர்கால தலைமுறைக்காக நான் நிக்கிறேன், நம்மளுடைய அரசியலே எதிர்கால தலைமுறைக்கானது, அடுத்த தலைமுறைக்கானது. அப்ப என்னுடைய பிள்ளைக்காக நான் இந்த இடத்துல அரசியல் செஞ்சே ஆகணும். இதுவரை நான் இந்த காலத்தை உணர்ந்தது வேற, இனிமே இந்த காலத்தை நான் உணர போறது வேற, அதனால என்னால உறுதியா முடியும்ண்ணா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய விருப்பத்தின் பேர்ல, என்னுடைய கட்டாயத்தின் பேர்ல நிக்கிறேன். அண்ணனுக்கு இப்பொழுது வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணனுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவர் வந்து மற்ற தலைவர்களை போல தலைவராக இருந்தது இல்லை, அவர் எனக்கு உடன் பிறந்த அண்ணனாகவே இருந்திருக்கிறார். என்னுடைய கல்வி செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் முழுமையாக பார்த்துதான் நான் செல்ல சீமான் அவர்கள் தான் ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த இன்றைக்கு வரைக்கும் அவர் உடன் பிறந்த தங்கச்சி போலதான் நடத்தார். இந்த கல்யாண செலவுல ஒரு பைசா கூட என்னுடைய குடும்பத்துல இருந்து இல்ல, முழுக்க முழுக்க சீமான் அவர்கள் தான், நாம் தமிழர் கட்சி தான். அப்படிங்கிறப்ப அவர் என்னை வந்து ஒரு உடன் பிறந்த தங்கை எப்படி பாத்துக்குவாங்க, அவர் சும்மா தங்கச்சின்னு வாய்க்கு சொல்லல, உண்மையாகவே உளமாற ஒரு தங்கையை எப்படி பாத்துக்குவாரோ அப்படிதான் பாத்துக்கிட்டார். ஆனால் இப்பொழுது வரைக்கும் நிச்சயமான அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு, தங்கச்சி வேற கருவ சுமந்து இருக்கிறா, ஏதாவது ஆயிடுமா. இப்பொழுது வரைக்கும் இன்னும் சொல்ல போனா நிறைய கூட்டங்களுக்கான என்ன வரவே வேணான்றுவார். முன்பு நான் படிக்கிற காலத்திலேயே படிக்கிற நேரத்துல மட்டும் போய் படிங்க, மற்ற நேரங்கள் ஓய்வு நேரங்கள்ல தான் கூட்டங்களுக்கு வாங்கம்பாங்க. இப்ப அதையும் தாண்டி ரொம்ப காசியஸா ரொம்ப எச்சரிக்கையா வந்திருக்கணும், நீ ரொம்ப அலையாதடா, ரொம்ப பயணம் செய்யாதடா அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் போல. அதனாலதான் நாங்க அண்ணன் சொல்றோம், மற்ற கட்சியில எல்லாம் தலைவர்னு சொல்லுவாங்க, நாங்க ஏன் அண்ணன் சொல்றோம்னா உண்மையாகவே ஒரு அண்ணன். என் குடும்பத்தின் மூத்த முதல் மகன் யாருன்னா அவர் தான், உண்மையாகவே ஒரு அண்ணன், அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவருக்கு வந்து இப்பொழுது வரைக்குமே ஒரு பெரிய அளவுல உடன்பாடு இல்ல நான் நிற்கிறதுல. உங்க குடும்பம் சார்ந்து எதிர்க்கிறாங்களா இல்ல உங்களுக்கு முழு உறுதுணையா நிற்கிறாங்களா? முழு உறுதுணையாக இருக்கிறாங்க குடும்பத்துல. அது முன்பு நான் முதல்ல கட்சியில தேர்ந்து துவங்கிய காலத்துல அப்போ ஒரு எதிர்ப்பு இருந்தது. அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடுதான் முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தை நாம் தமிழர் கட்சி பக்கம் இருந்துச்சு. ஏன்னா நான் பேசிய முதல் மேடையிலேயே எனக்கு வழக்கு,
நான் பேசிய முதல் மேடையில நான் வழக்கு வாங்கினதுல அன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களே நேரடியாக அழைச்சு பேசினாங்க. அன்னைக்கு கட்சியில் நான் எந்த பொறுப்புலையும் இல்லை. அண்ணன் சீமான் அவர்களே அழைச்சி இது என்னுடைய தங்கச்சி, நான் பாத்துக்கிறேன், இது என் பிள்ளை அப்படின்றாரு. எந்த ஒரு கட்சியுமே ஒன்றிய செயலாளர் கூட செய்ய மாட்டாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் கூட செய்ய மாட்டாங்க. ஆனா சீமான் அவர்கள் நேரில் அழைச்சு பேசினாங்க. அப்படின்றப்ப அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து எங்க வீட்டுல வந்து அடைஞ்சிட்டாரு. அதனால என்னுடைய குடும்பத்துல வந்து முழுக்க முழுக்க இதுல உறுதுணையாக இருக்காங்க. என்னுடைய கணவரும் சரி, என்னுடைய கணவர் வந்து தமிழ் தேசியவாதி, அதனால அவர் வந்து உறுதுணையாக இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க தொகுதியை சார்ந்து வெளி தொகுதியில போய் போட்டிடுறது அப்படின்னும் போது உங்களுடைய பயணங்கள் வெளியிலேயே போக வேண்டிய பயணங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியில இந்த பெண் வேட்பாளர்கள் மாற்று தொகுதிக்கு போய் பயணம் செய்து வாக்கு கேட்கறது அப்படின்றது ஒரு சிரமமான விஷயமா இருக்கா இல்லையா? இதை ஏன் நீங்க வந்து மாற்றமாக தன்னுடைய தொகுதியிலே போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இல்ல, ஆக்சுவலா இந்த தொகுதி வந்து எனக்கு வேற தொகுதி அப்படின்ற இந்த கேள்வி நான் ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து எதிர்கொள்றேன். இந்த தொகுதி வந்து என்னுடைய கணவருடைய சொந்த ஊர். நான் நான் எனக்கு முதலாக அண்ணன் வேட்பாளர் அறிவிக்கும் போது இந்த தொகுதி எனக்கு அறிவிக்கப்படலை. எனக்கு வேற ஒரு தொகுதி தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதன் பிறகு எனக்கு திருமணமான பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய கணவருடைய சொந்த தொகுதியில எனக்கு கொடுத்தாங்க. நீங்க வந்து இந்த நிலத்துடைய மகள் நான் கிடையாது, பாபநாசம் தொகுதியில நான் மகள் கிடையாது. ஆனா பாபநாசம் தொகுதியுடைய மருமகள், அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த தொகுதிக்கு நான் மருமகளாக வந்திருக்கேன், மகளாக வரல. இப்ப வேற ஒரு தொகுதியில போய் நம்ம போட்டிடுறோம் அப்படின்னா இந்த நிலத்துல வேற ஒரு இனத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நிலத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்களே. எம்ஜிஆர் மலையாளி அவர்கள் தானே, ஆனா அவர் இந்த நிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா யாரு, இந்த நிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஐயா கருணாநிதி யாரு, நிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்களே. இப்போ ஒரு தொகுதியில இருந்து ஒரு மற்றொரு தொகுதியில இருந்து போட்டியிடுவதே சிரமம் அப்படின்னா அப்ப இவர்கள்லாம் நாட்டே ஆண்டுகிறாங்களே. இந்த தொகுதி பாபநாசம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா, அவருடைய சொந்த தொகுதி இது கிடையாது, பாபநாசமே கிடையாது. அவருடைய சொந்த தொகுதி சென்னையில இருக்கு. அப்ப எல்லாருமே நான் இந்த நிலத்தை நேசிக்கிறேன், இந்த நிலத்தின் வளத்தை நேசிக்கிறேன், இந்த நிலத்தை நலமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மக்களின் குரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப கட்சி ஒவ்வொருவரையும் சமூக பிரதிநிதித்துவம் பார்த்து கட்சி ஒவ்வொருவருக்கும் எந்த தொகுதி சரியாக இருக்கும், யாரால இந்த தொகுதி ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாவற்றையும் பார்த்துதான் ஒரு கட்சி ஒருவருக்கு இந்த தேர்வு செய்து கொடுக்கும். அப்படித்தான் எனக்கு பாபநாசத்தை கொடுத்திருக்காங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொகுதியை கொடுத்திருக்கிறாங்க. இப்படித்தான் எங்களுக்கு இந்த தொகுதியில வேற ஒரு தொகுதியில வந்து நாங்க களம் காண்றோம் அப்படின்லாம் இல்ல. அதனாலதான் எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அறிவிச்சிட்டாங்க இப்ப இந்த தொகுதியில வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் இந்த தொகுதியை வந்து நான் முழுமையாக படிச்சிருக்கேன். தொகுதியில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இந்த தொகுதியுடைய மக்கள் எப்படி இருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் வேற ஒரு தொகுதியில இருந்து வந்திருக்கிறேன். இப்ப இந்த மக்களுடைய மனநிலை என்ன, ஏன்னா நான் வாழ்ந்து வளர்ந்த பகுதி வேற காரைக்குடி. இப்ப இந்த பகுதி முழுக்க முழுக்க டெல்டா பகுதி. அப்படிங்கிறப்ப இந்த பகுதி எப்படி இருக்கும், இந்த பகுதியை நம்ம அனலைஸ் பண்ணணும், இந்த பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை முழுக்க முழுக்க நான் படிச்சு 4 மாத காலம் மக்களை சந்திச்சு மக்களோடு பேசி மக்களுடைய சிக்கல்களை உணர்ந்துதான் இந்த தொகுதியில நிக்கிறேன். எடுத்த உடனே அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் வணக்கம் போட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும்னு நான் நினைக்கல. மாறாக இந்த மக்களின் சிக்கல்களை தெரிஞ்சுக்கணும், இந்த மக்களுடைய உளவியல் சிக்கல்ல இருந்து இந்த மக்களுடைய பொருளாதார சிக்கல், இந்த மக்களுடைய எல்லா சிக்கல்களையும் நம்ம புரிஞ்சு இந்த மக்களுக்கு களத்துல நிக்கணும் அப்படின்னு தான் களத்துல நிக்கிறோம். அதனால இப்பொழுது நான் இந்த தொகுதியில நிக்கிறீங்க, நான் குவாலிஃபைடு மெம்பர் தான். அந்த களத்துல பாபநாசம் தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத சொல்றீங்களா? அதற்கான தீர்வுகளா, நீங்க ஒரு வேட்பாளர்களா வந்தா என்ன செய்ய போறீங்க அப்படின்ற அந்த தீர்வையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாபநாசம் தொகுதியுடைய முதன்மையான சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த தொகுதி முழுக்க முழுக்க கிராமப்புறம். இந்த தொகுதியில வேலை வாய்ப்புன்னு ஒண்ணே கிடையாது. இந்த தொகுதியில வேலை செய்யணும் அப்படின்னா ஒன்று இங்கே விவசாயம் செய்யணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க இங்க இருந்து வெளிநாடுகளுக்கோ இல்ல சென்னை மதுரை போன்ற நகரங்களுக்கு நகரணும். அவர்கள் இந்த ஊர்ல இருக்க முடியாது, இந்த ஊர்ல தங்கி வேலை செய்ய முடியாது. இதுதான் இந்த தொகுதியில மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கிறோம். ஏன்னா இந்த பொருளாதாரத்திற்காக நாடு இந்த நிலத்தை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இங்க விவசாயம் ஒழுங்கா விளைஞ்ச பயிருக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப போயிட்டாங்க அப்படின்னா டெல்டா பகுதி முப்போகம் விளைகிற பகுதி, இந்த பகுதியில இருந்து விவசாயம் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இப்ப இந்த பகுதியிலேயே நம்ம ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கணும். தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம டைட்டில் பார்ப்போம் இந்த மாதிரி அதில் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. மாறாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளா இருக்கட்டும், நெல் விவசாயிகளா இருக்கட்டும், இந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்க உருவாக்கணும். இப்ப இங்க தக்காளி விளைவிக்கிறாங்கன்னா தக்காளி ஜாமு, தக்காளி சாஸ், அது மாதிரியான தொழிற்சாலைகளை இங்க உருவாக்கணும். இங்க வாழக்கூடிய மக்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கும், அவர்கள் இங்கே வேலை ஒதுக்கணும். அதை விட மிகப்பெரிய சிக்கல் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, என்னோட தொகுதியில இது வரைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரியே கிடையாது, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜே கிடையாது. அப்படி அவன் படிக்கணும் அப்படின்னா ஒரு அரசு கலைக்கல்லூரியில படிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா தொகுதியை விட்டே வெளியே போகும். பாபநாசம் தொகுதி முழுமைக்குமே ஒரு அரசு கலைக்கல்லூரிகள் கிடையாது. இப்ப அதுவும் கிராமப்புறம். இப்ப நகர்ப்புறமாக இருந்தா கூட பிள்ளைகளை வெளியே அனுப்புவாங்க, கிராமப்புறத்துல பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புவாங்களா? அப்ப அந்த பிள்ளைகளுடைய கல்வி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக ரொம்ப அளவுல குறைஞ்சிருக்கும்.
அப்ப அதை சரி செய்யணும்னா இங்க ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்கும் இந்த பகுதிகளில். அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் இருக்காங்க. இது மாதிரி அந்த கவர்மெண்ட் செக்டர் ஃபுல்லாமே இந்த இடத்துல ஃபெயிலியர் தான். எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டமே இங்க ஃபுல்லாவே ஃபெயிலியர் தான். இப்போ இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு அரசு கலைக்கல்லூரியை முதல்ல நிறுவனம். அதே போல இந்த நிலத்துடைய மிகப்பெரிய சிக்கலாக நான் பார்ப்பது இங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலம். ஆனா இங்க ஒரு டைல்ஸ் கம்பெனி இருக்கு. இந்த டைல்ஸ் கம்பெனில என்ன சொல்லிருக்காங்க, இங்க இருந்து போர்ல இருந்து தண்ணியை எடுத்து இன்னொரு பக்கம் அந்த டைல்ஸ் உடைய கழிவு நீரை அதே போர்ல கீழே விடுறாங்க. அப்ப அது பக்கத்தை சுத்தி முழுக்க விவசாய நிலம். அது அரிசி சாப்பிட போறது, அதுல இருந்து வரக்கூடிய கரும்பை சாப்பிட போறது வெறும் பாபநாசம் மக்கள் மட்டும்தானா? இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் கூட சாப்பிடலாம். உலகம் முழுமைக்கும் கூட சாப்பிடலாம், உலகம் முழுமைக்கும் கூட கிடைக்கலாம். அப்ப இத்தனை பேருக்கும் அழிவை தரக்கூடிய ஒரு செயல் அங்க இருக்கு. அப்ப அதை இழுத்து மூடணும். இந்த மக்களுக்கு இந்த நிலமும் வளமும் சார்ந்த வேலைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். இந்த மக்கள் ரொம்ப என்னுடைய தொகுதியில் அதிகபட்சமே பேரூராட்சி தான். ஒரு நகராட்சி அப்படின்ற அளவுக்கு கூட இந்த தொகுதி இல்லை. ஆனால் இந்த தொகுதியை ஒரு சொர்க்க பூமி போல மாத்தணும். ஏன்னா தொகுதியில எல்லா வளங்களும் இருக்கு. இந்த தொகுதியை ஒரு சரியான முறையில நம்ம விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி சரியான முறையில கல்விகளை போற்றி சரியான முறையில இந்த மக்களை நம்ம வழிபடுத்தணும் அப்படின்னா, மக்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த தொகுதி தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த தொகுதியாக இருக்கும். அந்த தொகுதி மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, இன்னொரு பக்கம் இலவசமாக 5000 ரூபாய் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மக்களினுடைய மனநிலை இருக்கா? அந்த மக்களின் மனநிலை ரொம்ப மாற்றத்தை நோக்கி இருக்கு. மாற்றம் வேணும். திமுக வேணாம். ஏன்னா ஜவாஹிருல்லா அவர்கள் எந்த செய்யல. திமுக வேணாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வேணாம். அப்ப அடுத்து யார் மாற்றாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் நிலத்துல இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் களத்துக்கு வரல, எந்த ஒரு இதுவும் சொல்லல. கிராமப்புற பகுதி விவசாயம் சார்ந்து விஜய் அவர்கள் எதுவும் இது வரைக்கும் பேசல. கத்தி படத்துல பேசியிருக்கிறாரு, ஆனா அதன் பிறகு களத்துல பேசியிருக்காரு, ஆனா இல்ல. அப்படின்றப்ப விவசாயத்தை அரசு பணியாக்குவேன், விவசாயிகளுக்கு நான் இப்படி எல்லாம் ஊதியம் கொடுப்பேன், நான் இப்படி எல்லாம் தொழிற்சாலைகளை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நோக்கிதான் மக்கள் பெருமளவுல வராங்க. நாங்களே வியந்து பார்த்தது என்ன அப்படின்னா, அவர்கள் எங்களை விட அதிகமாக நான் களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவர்கள் எங்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருக்காங்க. நான் ஒரு பகுதிக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க நம்ம தான் வேட்பாளரு, இவங்களுக்கு இதெல்லாம் நிச்சயமா அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க எங்களை பற்றி அவர்கள் எங்களுக்கு முன்பாகவே தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த களம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்கு. இந்த களத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அண்ணன் சீமான் அவர்களே எதிர்பார்க்கிறாங்க. ஐஸ் பாத்திமான் இல்ல, அண்ணன் சீமான் அவர்களே எதிர்பார்க்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிலத்துல வரணும், இந்த நிலத்துல அவர் முதலமைச்சர் ஆகணும், இந்த களத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறாங்க. மக்களுடைய வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு அமோகமா இருக்கு. இந்த நிலத்துல மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரணும். எங்க நீங்க போனீங்கன்னாலும் அண்ணன் சீமான் அவர்கள் வரணும், அண்ணன் சீமான் அவர்கள் வரணும், சீமான் அவர்கள் தான் மாற்றாகணும். விஜய்ன்ற குரலையும் தொகுதியில நீங்க கேட்க முடியும். திமுக அதிமுக வேணான்ற முழுமையான இதுல இருக்காங்க. உறுதியாக இந்த காலம் நாம் தமிழர் கட்சிக்காக தான் இருக்கு. பாபநாசம் தொகுதி முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி தான் வந்தது. கண்டிப்பா அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக தொகுதியில என்ன பிரச்சனை, நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க அப்படின்ற அந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களுக்கு புரியும்படி தெளிவாக பேசியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.